நம்ம அல்லு அர்ஜுனுடைய 22வது படம், நம்ம அட்லி அவர்களுடைய 6வது படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாபெரும் பட்ஜெட்ல எடுக்கப்பட்டுட்டு இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த படத்துடைய டைட்டில் போஸ்டரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ராக்கா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அல்லு அர்ஜுனுடைய பிறந்தநாள். ஸோ அதுக்காக ஸ்பெஷலாக இன்னைக்கு வந்து டைட்டில் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் வந்து ஒரு வேர்ல்டு கிளாசிக் லெவலில் எடுக்கப்படுற ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்றத அட்லி அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஏகப்பட்ட டெக்னீஷியன்ஸ், ஏகப்பட்ட விஎஃப்எக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி, எல்லாமே அமெரிக்கன் விஎஃப்எக்ஸ் டீம்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக இந்த அவெஞ்சர்ஸில், அதுக்கப்புறம் அவதார், இந்த மாதிரி ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ண டீம்ஸ் தான் இந்த படத்தையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ படம் வந்து ஒரு வேறு லெவலில், ஒரு வேறு வேர்ல்டில் இருக்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி போஸ்டரில் பார்த்தீங்களே தெரியும், நம்ம அல்லு அர்ஜுனுடைய லுக்கை பார்த்தாலே அவருடைய கை ஃபுல்லாகவே இந்த முடி வளர்ந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் மாதிரியான ஒரு லுக்கில் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபேஸும் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அவருடைய லுக்கே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லுக்காக இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு லுக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு பேச்சுகள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நம்ம அட்லி வந்து ஏகப்பட்ட ஒரு சூப்பரான படங்களை கொடுத்துருக்காரு. அவர் எடுத்த எல்லா படமுமே ஒரு மாபெரும் ஹிட்டான ஒரு படமாக தான் இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி அவருடைய 6வது படமான இந்த படமும் ஒரு ஹிட் படமாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஸோ படத்துடைய மியூசிக் டைரக்டராக சாய் அபிங்கிற ஃபர்ஸ்ட் போட்டப்போ எல்லாரும் எப்படி இவருக்கு வந்து சான்ஸ் கொடுக்குறாங்க, அது இவ்வளோ பெரிய படத்தில் அப்படி மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் அவர் ஃபிலிம் பை ஃபிலிம் அவரை ப்ரூவ் பண்ணிட்டு வராரு. ஸோ இந்த படத்துலையும் ஒரு நல்ல ஒரு சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் கொடுத்துருப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. ஸோ படத்தில் ஏகப்பட்ட கேஸ்ட் உள்ளே இருக்காங்க. ஸோ எல்லாருக்கான ரோல்ஸுமே அப்பப்போ ஒரு வீடியோ மூலிமா வெளியிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ரோல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு மாபெரும் பட்ஜெட்டாக ஒரு 1000 கோடி பட்ஜெட் போட்டு எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ அட்லி இருக்கிறனால நம்ம வந்து படம் வந்து ஃப்ளாப் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வியே நம்மளுக்கு தேவையில்லை. படம் ஹிட் ஆகும். எத்தனை கோடி வசூலிக்குது அப்படின்றதான் படத்துடைய ஒரே கேள்வி. என்னடா ரொம்ப பேசுறீ அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாமுங்க. ஏன்னா அட்லி அவர்களை நம்பி எந்த படமாக இருந்தாலும் அது சூப்பராக ஹிட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ படத்துலேருந்து வேறு ஏதாவது டீசர்ஸ், ட்ரைலர்ஸ் எது வந்தாலும் கன்ஃபார்ம் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி நம்ம அல்லு அர்ஜுனுடைய ராக்கா படத்தை பற்றின ஒரு சின்ன அப்டேட். இன்னொரு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் இருப்பது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.